வணக்கம். செங்கம் அருகே ஆபத்தான நிலையில் அங்கன்வாடி கட்டிடம். அங்கன்வாடி சிமெண்ட் பூச்சி எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலை உள்ளதால் பெற்றோர்கள் அச்சம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட தோக்கவாடி பகுதியில் இயங்கும் அங்கன்வாடி மையத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றார்கள். இந்த நிலையில் அங்கன்வாடி கட்டிடம் சிமெண்ட் பூச்சு குழந்தைகள் மீது எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாயம் இருப்பதாக பலமுறை பெற்றோர்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் முறையிட்டும் குழந்தைகள் மீது எந்தவிதமான அக்கறையும் காட்டாமல் மெத்தன போக்கை கடைபிடிப்பதால் பெற்றோர்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்ப அச்சப்பட்டு வருகின்றார்கள். எனவே பெரும் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு முன்னதாகவே மாவட்ட நிர்வாகம் இந்த அங்கன்வாடி கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து உடனடியாக அதனை சீரமைத்து தர வேண்டுமென குழந்தைகளின் பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். டேமேஜா இருக்குது. இது நம்பி நாங்க எப்படி எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது? இந்த ஸ்கூலுக்கு யாருமே ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க, தலைவரும் எடுக்க மாட்டேன்றாங்க, கவுன்சிலரும் எடுக்க மாட்டேன்றாங்க, எம்எல்ஏ கேட்டு எடுக்க மாட்டேன்றாங்க. இதனால தண்ணி சொட்டு ரொம்ப ஒழுகுது. பிள்ளைங்களும் அனுப்புறதுக்கு பயமா இருக்குது. ஸ்கூலுக்கு டீச்சர் என்ன சொல்றாங்க, ஏன் பசங்க அனுப்ப மாட்டேன்னு கேக்குறாங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம், இந்த ஸ்கூல் புதுசா புதுப்பிச்சு தாங்க நாங்க அனுப்புறோம். இல்லைன்னா எங்க பிள்ளைங்களை நாங்க அனுப்ப மாட்டோம். என் பிள்ளைங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கவர்மெண்ட் பொறுப்பு எடுத்துக்குமா? அதை ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க. எதை நம்பி நாங்க அனுப்பிட்டோம் எங்க பிள்ளைங்களை? ஒரு சலுகை எதுவுமே கிடையாது, ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. பசங்க விளையாடுறதுக்கு கொள்றதுக்கு மழை வந்துச்சுன்னா உக்காரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எதை நம்பி நாங்க அனுப்புறது ஸ்கூலுக்கு? யாருமே ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க, ஒண்ணு மாட்டோம். ஆனா பேருக்கு இது பேரூராட்சின்னு சொல்றாங்க. பேரூராட்சியில என்ன செய்யறாங்க எங்க பிள்ளைங்களுக்காக சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க, கொல்ல மாட்டேன்றாங்க. இது முடிவு எடுங்க. இல்லையா எதனா ஒன்று ஆச்சுன்னா நாங்க வேற இடத்துக்கு தான், நாங்க கலெக்டருக்கு தான் நாங்க போக முடியுமே.